மீசை மீசை பொடி மீசை 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 பொடி மீசை 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 பொடி மீசை 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 பொடி மீசை நாங்க ಇಷ್ಟಪಟ್ಟ தோணி நமகே போகிடுச்சாச்சே ಖುಷಿಯಾಗ பறக்கிற காலம் வந்தாச்சே ஆற்றங்கரை மீது பாரு பறக்கிற பறவைகள் கிளிகள் சில சிலவென கதை கேட்கிறதே கருவாயா காசி பல்லு சங்க சக்கர விலக போலே பளபளவென மிளிரும் கலரு பாலே விளையாத ரவியின் பல்லு வெதரை பாக சுண்ணாம கடிச்சா நார் நாரா துடப்ப போலே ஆயிடுச்சு விதவிதமா மரத்தின் விறகு யார வீடு எந்த சொல்லிக்கோ அந்த விறகு வந்தா ஒரு வாய்ச்சோறு யாருக்கோ விதவிதமா மரத்தின் விறகு யார வீடு எந்த சொல்லிக்கோ அந்த விறகு வந்தா ஒரு வாய்ச்சோறு யாருக்கோ பொடி பொடி ஹோ பொடி பொடி ஹோ பொடி 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 மீசை பாரு பொடி பொடி ஹோ பொடி பொடி ஹோ பொடி 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 மீசை பாரு பொடி பொடி ஹோ பொடி பொடி ஹோ பொடி 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 மீசை பாரு பொடி பொடி ஹோ பொடி பொடி ஹோ பொடி 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 மீசை பாரு பொடி மீசை பாரு தொண்ணூத்தி 99 கல்வி ஆண்டுக்குள்ள நடந்த ஸ்கூல் எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல அனௌன்ஸ் பண்ணிடுவோம். பாவாடை ஜாக்கெட்ல மாத்தி சுடிதாருக்கு ஆர்டர் வந்ததுக்கு அப்புறமும் ஸ்டூடெண்ட்ஸ் இதை தானே போட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் அப்படிதான். ஆனா 90% ஸ்டூடெண்ட் அந்த ரூல்ஸை தான் ஃபாலோ பண்றாங்க. ஆனாலும் ஒரு சில ஸ்டூடெண்ட் ஏதோ சில காரணங்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டைலர் கடை லீவு, ஒரு சில கடையில கூட்டமா இருக்க. டேய் ஓ ஓ ஐயா ஆஹா என்னாச்சு சுஜிபி? அவங்களா டெஸ்க் மேல தப்பா எழுதுறானுங்க சார். யாரு? தோ அங்க வந்து பாருங்களேன். எல்லாரும் கவனிங்க. இந்த வருஷம் ஸ்கூல் எலெக்ஷன் ரிசல்ட்ட
இன்னும் கொஞ்ச நேரத்துல அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. இந்த நேரத்துல என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? அங்க எல்லாரும் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா இங்க வந்து விளையாடிட்டு இருக்கீங்களா? வாங்கடா வாங்க. விட்டுருங்க சார். சார் இப்பதான் சார் ப்ளீஸ். பெருச்சாலி யூதாஸே நீதானடா மாட்டி விட்ட. நீ ரொம்ப சிரிக்கிறல்ல, உன்னை இரு வச்சுக்கிறேன். என்னடா பண்றது? முந்தானத்தை நீ எனக்கு ஆப்பு வச்சல, அதுக்கு பதில் தான்டா. என்ன பண்ணா? முந்தானத்தை என் பேக்ல மேட்டர் புக் இருக்கு, நீ எதுக்கு விஜயதாட்ட சொன்ன? அதுக்கு தான்டா. அது சும்மா தானே. அப்ப நான் பண்ணது ஆமா, நல்லா சும்மா செஞ்ச. தான். போடா, நீ வாடா. போடா. டேய் சிஜு, வந்துட்டான் பாரு குண்ட. டேய் அவன் எங்கடா போயிட்டான்? அவன் தானே கேண்டிடேட். அவன் ஏன் இப்படி பண்றான்? எலெக்ஷன் டேட்ல கூட அவன் சீக்கிரமா வர மாட்டேங்கிறான். அவனா பிக்னிக் போறதுக்காக காசு சம்பாதிக்கிறான்டா. அது மட்டும் இல்லாம அதே கட்சியில அவன் இருக்கிறதால கொஞ்சம் கூச்சப்படுறான் மச்சான். டூருக்கு போறதுக்கு அவன் காசை எப்படி ஆச்சு கொண்டு வந்துருவான். மாணவர்கள் எல்லாம் கவனிங்க. இந்த வருஷத்துல நம்ம ஸ்கூல் லீடரை தேர்ந்தெடுக்கிறோம். அந்த பேனல் கவுண்ட் ஓட்ல 10th B-ல ஜுபேரியா வெற்றி பெற்றதா அறிவிக்கிறோம். கண்ணே சுபேரியா கண்ணே. கண்ணே கண்ணே சுபேரியா கண்ணே. எங்க ஸ்கூலோட கண்ணான கண்ணே. ஸ்கூலோட கண்ணான கண்ணே. வாழ்த்துக்கள் 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 வாழ்த்துக்கள். கண்ணே கண்ணே ஜுபாரியா கண்ணே. கண்ணே ஜுபேரியா கண்ணே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். டேய் அங்க போறான் அவன் வரான். கண்ணே. பருவம் பூக்குது இதயம் வேர்க்கது அழகு பூன்மகம் மலர்வதால் தாபம் வேளையில் தப்பாமல் என்னுள்ளே வானமாகும் மேகமே மேகமாகும் தூரலே. எனது விழியில் உனது கனவுகளின் இது உருகும் வரிகளில் கவிதையாகி என்னுள்ளே உணவி நிலதிடும் உன் நினைவுகள். பெரும் நானில் என் இசையாக நம்மிடையே கீதம் கேட்கவே உன்னை நினைச்சி நான் வாழ்கிறேன். ஓ என்னில் நீயும் ஓ உன்னில் நானும் ஓ என்னில் நீயும் ஓ. பருவம் பூக்கது இதயம் வேர்க்கது அழகு பூமுகம் மலர்வதா தப்பும் வேளையில் தப்பாமல் என்னுள்ளே வானமாகும் மேகமே மேகமாகும் தூரலே. பாதிராத்திரியில் மின்னும் நட்சத்திர பூவே இனிய நினைவிலே என்னை கொண்டு சேர்ப்பவளே. ஆத்ம சங்கீதம் சேரும் உனது திருநாமம் என்றும் எனக்குள்ளே இந்தன் இதய துடிப்பினிலே. ராகம் பாடும் நேரம் நம்மில் தாளம் போடும் மேகம் நம்மில் நிறமில் வழியும் காதல் மழையாகி சேர்ந்து பாடிய பாட்டின் வரிகள் சேர்ந்து பாடிய
பூமுகம் மலர்வதா தப்பும் வேளையில் தப்பாமல் என்னுள்ளே வானமாகும் மேகமே மேகமாகும் தூறலே பார்வையிலே நெஞ்சில் வானவில் வண்ணங்கள் உன்னது வார்த்தையிலே நெஞ்சில் பாடாத ராகங்கள் பூவின் வண்ணங்களும் பூக்கா பூவின் வண்ணங்களும் பூவின் வாசனையும் பூக்கா பூவின் வாசனையும் பூவை தேடும் தென்றல் காற்று என்னை தேடும் முந்தன் மூச்சு ரெண்டும் சேர்ந்து வண்ணம் கூடியதோ உந்தன் பார்வை உந்தன் வார்த்தை எந்தன் வானம் எந்தன் காகம் நம்மை சேர்த்து ஒன்றாய் பூட்டியதோ உந்தன் பார்வை உந்தன் வார்த்தை எந்தன் வண்ணம் எந்தன் காகம் சேர்ந்து ஒன்றாய் போட்டியதோ உன்னோடு கலந்து வாழ்கிறேன் நானு பருவம் பூக்குது இதயம் வேர்க்கது அழகு பொன்மகம் மலர்வதால் தாபம் வேளையில் தப்பாமல் என்னுள்ளே வானமாகும் மேகமே மேகமாகும் தூறலே எனது விழியில் உனது கனவுகளின் இது உருகும் வரிகளில் கவிதையாகி என்னுள்ளே உணவி நிலதிடும் உன் நினைவுகள் பெரும் நானில் என் இசையாக நம்மிடையே கீதம் கேட்கவே உன்னை நினைச்சி நான் வாழ்கிறேன் ஓ என்னில் நீயும் ஓ உன்னில் நானும் ஓ என்னில் நீயும் ஓ பாத்து பாத்து ஏன் இவ்வளவு அவசரமா ஓடுறான்? ஏண்டி சீக்கிரம் வா. வரேன். வா. ஹாய் ரஷ்மி. நீ என்னடா இங்க கேர்ள்ஸ் பாத்ரூம் முன்னாடி? ஐ லவ் யூ. இதான் என்னோட முதல் காதல் கடிதம். இதுல ஏதாவது தப்பு இருந்தா ரெட்ல அண்டர்லைன் பண்ணு. அம்மே என்ன இந்த அடி அடிச்சிட்டு போற? இவனுக்கு ரொம்ப கொழுப்பாயிடுச்சு. எப்பயுமே இப்படிதான். நீ கரெக்டா அடிச்சிட்டவன. நான் நினைச்சிட்டே இருந்தேன் ஒரு அரை அடிக்கணும். தேங்க் யூ. நீ தள்ளாதடி. சார் பாத்துட்டு இருக்காரு. रघुपति राघव राजा राम पतित पावन सीताराम ईश्वर अल्लाह तेरे नाम सबको सन्मति दीवा. டேய் ஃபிரோஸ், கொஞ்சம் கையை எடுடா. என்னோட ஹீரோ மேலே கை வச்சிருக்க. ஆமா பெரிய ஹீரோ, எடுத்துட்டு போடா.
ஒரு நிமிஷம் அது இந்த ஃபேஸ கொஞ்சம் பாரு. ரொமான்டிக் பேபிடா, ரொமான்டிக் ஆமா பேபி. ஆமா ரொம்ப ரொமான்டிக். ஆமா. நீ அந்த கஞ்சியை குடிச்சிட்டு மாங்காய் ஊறுகாவை நக்கிட்டு இருப்ப. இங்க பாருடா, வெறும் ரொமான்டிக்லாம் இல்ல, ஹோல்சேல் சூப்பர் மார்க்கெட். டேய், என்னோட ஹீரோ பத்தி பேசுன அவ்வளவுதான். போடாங்க போடா. விளையாடாத. போடா. டேய், செல்வி, என்னடா நீ ஏன் தலைவன் பத்தி பேசுற? டேய், என்னடா பண்றீங்க? ஏன்டா இப்படி பண்ண? சாரி விஜிதா, நானே வேணா உனக்கு வாஷ் பண்ணி தரேன், கொடு. ஓகேவா? வாயை மூடு. நீ ஒன்னும் எனக்கு வாஷ் பண்ண வேண்டாம். உன் பொண்டாட்டிக்கு போய் வாஷ் பண்ணி கொடு. நான் எப்படி ஈவினிங் வரைக்கும் இதே ட்ரெஸ்ஸோட இருப்பேன்? கடவுளே. அடுத்து ஏன் தலைவன் தான் வருவாரு. இப்ப கரெக்டா இருக்கு. மூஞ்சில பெயிண்ட் அடிச்ச மாதிரி இருக்கு. நான் உண்மையதான்டா சொல்றேன். நீ வேணா பாரு. வே. இவனுக்கு என்னத்த சொல்லி என்னத்த புரிய போகுது. நீ போ. டென்ஷன் ஆகாத விஜிதா, இன்டர்வல் டைம்ல போயிட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். அவங்களால தான் இப்படிலாம் ஆச்சு. சாரி. என்னடா தடவிட்டு இருக்க? போய் மடியில உட்காந்துக்க வேண்டியதானே? அது இல்ல சார், நான் தான் அந்த இங்கு சட்டை. இதான் எல்லாருக்கும் லாஸ்ட் வார்னிங். கிளாஸ்ல யாரும் ஹீரோ பெயின் யூஸ் பண்ண கூடாது. எல்லாருக்கும் மண்டையில ஏறுதா? இனிமே கிளாஸ்ல யாரும் ஹீரோ பெயின் யூஸ் பண்ண கூடாது. லாஸ்ட் லெசன்ல நம்ம என்ன படிச்சோம்? போண்டா, நீ சொல்லு. எனக்கு ஞாபகம் இல்ல சார். தண்ட கர்மத்துக்கு நீ எதுக்குறா வர? ஒரு மண்ணுக்கு லாயகலடா நீ. ஃபெரோஸ், நீ சொல்லு. அது ஃபாத்திமா ஆடு குட்டி போட்டுருச்சு. யார் அது? தோ இவன் தான் சார். யூ ஸ்டாண்ட் அப். நான் இமிடேஷனா? அதெல்லாம் ஸ்டேஜ்ல வச்சுக்கோ, கிளாஸுக்குள்ள வேண்டாம். நடிகண்டா. இல்ல சார், ஆடுக்கு டெலிவரி ஆகும்போது சவுண்டு வேணும்ல, அதனால அதுக்கு எஃபெக்ட் கொடுத்தேன் சார். இந்த எஃபெக்ட் எக்ஸாம் பேப்பர்ல குடுறா, இல்லனா உனக்கு என்னோட சைடு எஃபெக்ட் காமிச்சிருவேன். ஜாக்கிரதை. சரிங்க சார். கேஷ் வச்சிருங்க. 1000 ஆகும்போது பார்க்கலாம். இந்த அப்படி. ஏய், வேணா கொடு. ஏய், அத கொடு. கொடு. குடுறா. என்னடா? டேய், அந்த ஹோம்வொர்க் இன்னும் முடிக்கலடா. Good morning, teacher. Yes, good morning. Sit down, sit down. உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? இல்ல, ஒன்றும் இல்லை டீச்சர். அப்போ ஒழுங்கா உன் இடத்துல உட்கார வேண்டியதானே? ஆஃப் அலி எக்ஸாம் வரப்போகுது. விளையாட்டெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு நைட்டு சீக்கிரமா தூங்கணும். அப்புறம் வெடிகாலில் 5 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிங்க. வெடிகாலில் என்ன பண்றது டீச்சர்? பாபு, இங்க வா. இங்க வாடா. டேய் நவுறா பல்லி. வரும்போது பிசிக்ஸ் பேப்பர் எடுத்துட்டு வா. சரி டீச்சர். இந்தாங்க டீச்சர். இந்த 28வது क्वेश्चनக்கு என்ன ஆன்சர் பண்ணிருக்க? அது எல்லாரும் முன்னாடி சத்தமா படி இப்போ. ஐயோ, எல்லாரும் முன்னாடிமா? அது என்ன क्वेश्चन சொன்னீங்க? அந்த क्वेश्चனை நான் சொல்றேன். எக்ஸ்ரேனா என்னது? அது யாரு கண்டுபிடிச்சா? அது வந்து சீரியஸான நோய். அது வந்தா யாருமே உயிரோட இருக்க முடியாது. சொல்ல போனா உயிர்கொல்லி நோயின்னு சொல்லலாம். அதனால அது கிட்ட யாரும் போகாம இருக்கிறது ரொம்ப நல்லது. Silence. இங்க கூடாத. இது மட்டும் இல்ல, இன்னொரு வெரைட்டியும் இருக்கு. நான் படிச்சு சொல்றேன் இப்போ. ஒரு லோகத்துல கரண்ட் யூஸ் பண்ணி சூடு பண்ணும்போது அந்த லோகத்தோட சர்ஃபேஸ்ல இருந்து வானத்துல போய் ஓய்வெடுக்கும். இந்த ப்ரோக்ராம் தான் தெர்மோயானிக் ப்ரோக்ராம்னு சொல்றாங்க. இப்ப புரியுதா ஏன் வெடிகாலையில எந்திரிக்கணும்னு சொல்லிட்டு? போய் உட்காரு போ. எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்திடுச்சே. டேய் நவுறா டேய். ஜுவரியா, ப்ளீஸ் கம். என்ன டீச்சர்? இது வந்து ஸ்டாஃப் ரூம்ல எடுத்து வச்சிரு. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு அபூபக்கர் ஆனவன் நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு முடியெல்லாம் வாரிக்கிட்டு பளபளக்கும் உடையோட அங்க வந்தான். அது மட்டும் இல்லாம அபூபக்கர் எப்பவுமே ரொம்ப இளமையானவன். அவனை பத்தி எப்பவும் எல்லாரும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. தினமும் 2 உடை மாத்தி சுத்தமா இருப்பான். எல்லாருக்கும் புரியுதா? அவனை மாதிரியே அவனோட சுற்றுப்புறத்தையும் சுத்தமா வச்சுப்பான். ஒரே விஷயம், மத்தவங்களை பத்தி அவன் எந்த கவலையுமே பட மாட்டான். இப்ப நான் என்ன பண்றேன்னு பாரு.
சார் ஃபெரோஸுக்கு பாத்ரூம் போணுமா? அதை சார் சொல்ல மாட்டாரா? நீ தொடுப்பா. இல்ல சார், அது வந்து அது என்னன்னா ஸ்கூலுக்கு வரும்போது எல்லாரும் அடக்கிக்கிட்டு தான் வருவீங்களாடா? ஃபர்ஸ்ட் பீரியட்ல பிரேக் கேட்குறானுங்க. போய் சொல்லிட்டு என்கிட்ட எவனும் கட்டடிக்க முடியாது. அண்ட் நெக்ஸ்ட் லெசன் எல்லாமே போச்சு. அவனோட வீட்டில் ராஜா மாதிரி ஆனா யாருமே இல்லாம தனியா வாழ்ந்துகிட்டு வந்தான் அபூபக்கர். ஒரு நாள்ல என்னாச்சுன்னா இந்தாங்க. ஸ்டூடெண்ட் ஜோபி ஜேக்கப்போட 6ஆம் ஆண்டு நினைவு நாளுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற ரேலிக்கு யாரெல்லாம் பேர் கொடுக்கணுமோ அவங்க எல்லாம் தாராளமா பேர் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாம பார்ட்டிசிபேட் பண்ண விரும்புறவங்க நேரா இப்போதே கிரவுண்டுக்கு வரவும். ஹெட்மாஸ்டர் சொல்றாரா? இதுல யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்களோ தாராளமா கிளம்பி வெளியில போயிட்டே இருங்க. தயவு கிளம்புங்க. அந்த ஷாப்ல நம்ம பார்க்கலாம். சரி சரி, எனக்கு புரியுது. சரி சரி, கிண்டல் பண்ணாத. சான்ஸ் கிடைக்காது, சீக்கிரம் வா. வா போலாம். நீ எங்கடா போற? நீ அந்த பார்ட்டிக்குள்ள இருக்கிற ஆள் தானே? அப்புறம் எதுக்கு? காதலுக்கு பார்ட்டியும் கிடையாது, கலரும் கிடையாது. போலாம் இல்ல, கூல் ட்ரிங்க்ஸ் இல்ல, சோறும் இல்ல, என் வயிறு காய்துரா மச்சான். நீ அங்கேயே உட்காரு. டேய் வெளியே வா. ஒன்னதான். என்னடா? நீ டிஃபன் கட்டி கொண்டு வந்திருக்கிய, அத வீணாக்கிடாம நான் பாத்துக்கிறேன். அதுல ஆம்லேட் இருக்கா? அது உனக்கு எப்படி தெரியும்? அத நான் ஓபன் பண்ணி பார்த்துட்டேன். சரியான தின்னி பண்டாரம். இந்த தின்னு. ஐ தேங்க் யூ. அப்புறம் அந்த டிஃபன் பாக்ஸ கழுவி வீட்டுக்கு கொண்டு வந்து தந்துரு. அவ்வளவுதானே, நானே வீட்ல கொண்டு வந்து தரேன். ஐ கோ. டிஃபன் பாக்ஸ் மாத்திரம். சொல்றா, காசு எவ்வளவு வச்சிருக்க? காசு இல்ல? இல்லண்ணா. கிளாஸ்க்கு போ. என்னடா இங்க இங்க பாரு, நொறுக்கு தினி. டேய் குர்ரா குடு. ஏய் குர்ரா இங்கேயும் குர்ரா. குடு. கிளம்புடா. போ. ஓடு. டேய் ஜுனேத், 8th ஸ்டாண்டர்ட் என்ன செக்ஷன் ராணி? அதோ 8Dல. ஓ, நம்ம ஜோசப் சாரோட கிளாஸா நீ? ஆமா. மனுஷன் போட்டு பொழந்து கட்டுவாரே. ஆமா ஆமா. சரி, எப்படா இருக்க எங்க ஸ்கூலு? பிடிச்சிருக்கா உனக்கு? பரவாயில்ல. இன்னைக்கு ஒரு சின்ன ஸ்ட்ரைக்கு, அதனால மேக்ஸ் கிளாஸ்ல இருந்து தப்பிச்சிட்டோம். சரிதான். ஒரு நிமிஷம்டா, இங்க இருக்கிற எதிரிங்கெல்லாம் உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணட்டுமா? இதோ அங்க நிக்கிறானுங்களே, அவனுங்க தான் ஸ்கூல்லயே திமிரு பிடிச்ச பசங்கடா. அவனுங்க கண்ணுல மாட்டாத, மாட்டினா காசு புடிக்கிறானுங்க. ஆமா ஆமா, கொஞ்சம் ஜாகிரதையா இருந்துக்கோ. அந்த நடுவில் நிக்கிறான்ல ஒரு எறும்பு மாடு, அவன் பேர் தான் ரிஷி. அவன் தான் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல். இந்த ஸ்கூல்லயே பார்த்தா கொஞ்சம் ஹெல்ப் பண்ற கேஸ்னா அவனை சொல்லலாம்டா. இங்க நாங்க 3 பேர் நிக்கிறோம், கவனிக்காம போயிட்டு இருக்கீங்க. நான் எதுக்கு கவனிக்கணும்? போதும் போதும், உன் கையில என்ன இருக்கோ அதை காட்டு பாப்போம். அது சாக்லேட். இங்க கொடு, மீதியை நான் சாப்பிட்டுக்கிறேன். நீ கிளாஸ் போ. அந்த அரிசி மூட்டை மாதிரியே ஒண்ணு கூச்சி வருது இல்ல, அதுதான் குரங்கு சேது. எப்படி இருக்கு பத்தி ஆளு? அந்த மொட்டை தான் பேக் பெஞ்ச் அசோசியேஷனோட பிரசிடென்ட். அவன் கையில என்னத்தை கொண்டு வரான்னு தெரியுதா உனக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, யாருடைய சாப்பாடையே திருடின்னு போகுது, திருட்டு கோட்டது. அப்புறம் அங்க வரானுங்கல்ல, அதுதான் ஜானும் ராஜேஷும். அவனுங்க ஒன்றும் பெருசா பிரச்சனைலாம் இல்லை. அப்புறம் அப்படியே டவுன்ல பாரு, அதுதான் ஃபெரோஸ். டேய் தம்பி, அவன் உன் மச்சானா வர்றதுக்கு தயாராயிட்டு இருக்கான்டா. என்னது? அது உன் சிஸ்டர் இருக்கால ஜுபேரியா, அவளை லவ் பண்ணிட்டு இருக்கான்டா. தப்பா பேசக்கூடாது. ஏய் கோவப்படாதடா, அவெல்லாம் வேலைக்கு ஆக மாட்டான்டா. உன் மச்சானா வரப்போறது கடைசியில நான் தான். அந்த தகுதி எனக்கு தான். அதெல்லாம் அப்புறம் சொல்றேன்டா. சரி வா, நம்ம போலாம். போயிட்டு ஜூஸ் ஏதாவது சாப்பிட்டு வரலாம். வா, சின்ன பசிக்கும் இல்ல, வா போலாம் வா. நம்ம 2 பேரும் பேசுறது யாரோ பார்த்துட்டு அப்பா கிட்ட போய் சொல்லிட்டாங்க. அப்பா அம்மா கிட்ட சொன்னாங்க, அதை நான் கேட்டேன். அதெல்லாம் கேட்டு எனக்கு பயமா இருக்கு ஃபெரோஸ். எதுக்கு பயப்படுற? எப்படியும் இது ஒரு நாள் வெளியே தெரிய தானே போகுது. அது சீக்கிரமே தெரிஞ்சா ஒரு வேலை முடிஞ்ச மாதிரி நினைச்சுக்க வேண்டியதானே. இனிமே நாம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆனா நம்ம மனசை கண்ட்ரோலா வச்சுக்கிட்டா போதும். என்னடா தம்பி, கிளாஸுக்கு போகாம படத்தை வரைஞ்சிட்டு இருக்க? படிக்கிற வேலையை சரி சரி, உன் வேலையை பார்த்துட்டு போ. இருடி மாட்டுவேன். உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். ஒரு நிமிஷம். ஏய், நீங்க போங்க, கிளாஸ் போங்க. போங்க.
என்னடா இது இந்த ஆள் போட்டு கொடுத்துட்டு இருக்காரு. சார், சேர்ந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்குள்ள நல்ல நட்பு தான் இருக்கும். ஆனா கேர்ள்ஸோட விஷயத்துல நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க. வெளியில இருந்து பாக்குறவங்க பார்வைக்கு அது தப்பா தெரியும். எதுவுமே இருக்காது. டேய் நீ யார் இங்க வைக்கணும்டா. இல்ல நீ வை முதல்ல. தெரியுமா தெரியாதடா. நீ பாட்டுக்கு என்ன உனக்கு இருக்க. இல்ல நீ வைங்கடா அப்புறம். இல்ல நீ ஏமாத்துற போடா. இவன் என்ன விளையாட்டுக்கு சேர்க்காத. அதை எடுக்காத. நான் சொல்றது என்னடா விளையாடிட்டு இருக்க? ஏய், சுபேரியோட அப்பா வந்திருக்காரா? ஆபீஸ் கிட்ட நிக்கிறாரு. வாடா போய் பார்க்கலாம். வா ஏறா. ஏய் தள்ளாத, பொறுமையா. ஐயோ. அதனாலதான் சார் சொல்றேன், கவனமா இருங்க. ஏய் கொஞ்சம் ஏறா. இங்க வா. என்ன இது? என்ன இது? பின்னாடியா? அது அந்த குண்டு பையன் பண்ண வேலை. கிளாஸுக்கு போங்க. சரி சார், நாங்க பாத்துக்கிறோம். பாக்குறதுக்கு ஒரு ஆபீசர் மாதிரியே இருக்காரு. அப்படிலாம் ஒன்றும் தெரியல, பார்த்தாலே தெரியுது செம போர் பார்ட்டின்னு. பாடா, மாமனாருக்கு என் மேல சந்தேகம் வந்த மாதிரி தெரியுது. சரி, நீ அப்ப கொஞ்சம் கவனமா இரு. காலங்காத்தாலே வந்து பேச மாட்டார்ல. ஆமா சார், நீங்க கவலைப்படாதீங்க. இனிமே எந்த பிரச்சனையும் வராது, நான் பாத்துக்கிறேன். ஃபரோஸ்க்கு பாட்டு பாடுறது, டிராயிங் வரைகிறது மட்டும் இல்ல, சிற்பம் பண்றதும் தெரியும். என்ன சிற்பமா? நம்ம ஃபெரோஸ்க்கு ஏதோ அவார்ட் கிடைச்சதுன்னு கேள்விப்பட்ட. அட அறிவு கெட்டவளே, அது வேற ஏதோ அவார்டு. இந்த பொண்ணு பேசுறத பாரு. நீ இவ்ளோ நாள் அதை பார்க்கலையா? பார்த்திருக்கேன். சரி சொல்லு, அது எங்க இருக்கு? அது வந்து பஸ் ஸ்டாண்டு கிட்ட. ஸ்கூல் வந்துருச்சு, எல்லாரும் இறங்குங்க. என்னடா வண்டி இது? ஏய் கொஞ்சம் தள்ளிக்க. கொடு. காசு கொடுக்காம யாரும் போகக்கூடாது. கொடு. சில்லறையா கொடுமா. வா போய் பாப்போம். வரேன். சீக்கிரம் வாடா. வாத்தியார் அன்னைக்கு வந்துருப்பாரோ. நீ தைரியமா இருடா. நானே இன்னும் ஹோம்ஒர்க் பண்ணல. இல்லனா மட்டும் நம்ம அப்படியே ஹோம்ஒர்க் பண்ணி கிழிச்சிருவோம். முஸ்தபா, இந்த கணக்கு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குடா. ஆனா அவ்வளோ ஈஸி இல்லன்னு தான் நினைக்கிறேன். சமானம் இல்லடா, சமணம். அமைதியாரா, ரொம்ப கஷ்டமா இருக்குடா. சார் வந்துட்டாரான்னு போய் பாரு. சார் இருக்காரன் பாரு. நீ பாருடா. பாருடா. அந்த வாத்தியார் இப்ப இங்க வந்தா என்ன பண்ணுவ? வேற என்னடா பண்ண முடியும்? நான் இங்கதான் இருப்பேன். சரி, நீ இங்கே இரு, நான் கிளம்புறேன். போகாதடா. சார், நான் மட்டும் இல்ல, அவனும் தான். எருமமாடு. டேய் நில்றா. உங்களுக்கு கல்யாண ஏற்பாடுலாம் பண்ணி கொடுத்துட்டேன். ஆனால் இவ்வளோ நாளாக நமக்கு வர வேண்டிய கமிஷன் இன்னும் வரல. இவங்களை எங்கே போய் தேடுறது? ஒரு இடத்துலையும் ஆளை காணோம். ஹலோ அண்ணே, அண்ணே எங்கே ஒளிஞ்சிருக்கான்னு தெரியலையே. டீச்சர், சார் அந்த கிளாஸில் இருப்பாரா? ஸ்கூல் நல்லா பெருசாகிடுச்சு, நல்லா சம்பாதிக்கிறாங்க போல இருக்க. எந்த கிளாஸா? இங்கேயும் ஆளை காணோம். அப்போ எலெக்ஷனுக்கு 48 மணி நேரத்துக்கு முன்னாடி பிரச்சாரத்தை நிறுத்துறதுக்கு என்ன காரணம்? ஹலோ சார், நான் வந்து அது சார், நாசர் சார். எங்க நாசர் சாரா? அது அப்ப நீங்க கிடையாதா? இல்ல, அவரை தேடி நீங்க இல்ல. வெளியில போ. நான் சரி சார், நான் இப்ப போறேன் சார். அவரை நான் வெளியில போய் தேடிக்கிறேன். என்ன சத்தம்? அமைதியா இருங்க. சரி சொல்லுங்க, என்ன ரீசன்? தெரியாது. நீ என்ன வாங்க? எப்பவுமே பளபளன்னு இருக்கிற எங்க கிளாஸ் இளவரசி இன்னைக்கு பொட்டி கடையில் நின்னு புளிப்பா நெல்லிக்காய் சாப்பிடுறா. எங்க ஹீரோ? ஒரு சோடா. தம்பி, முதல்ல பழைய பாக்கிய கொடுங்க, அதுக்கப்புறமா நான் சோடா தரேன். சரியா? அப்ப எனக்கு சோடா தர மாட்டீங்களா? இல்ல, சோடா தர மாட்டேன். பாக்கி எவ்வளவு இருக்கு? 76 ரூபாய் 50 பைசா. அந்த 50 பைசா என்ன கணக்கு? உனக்கு கணக்கு எழுதி ரீஃபிலே தீர்ந்து போச்சு, அதுக்கு தான் 50 பைசா. இங்க பாரு பெருசு, ரொம்ப அதிகமா பேசுற. இன்னும் புது கணக்கெல்லாம் சொல்ற. பணம் கிடைக்கும் போது தரேன். நீ காசு கொடுத்தா மட்டும்தான் உனக்கு நான் சோடா தருவேன். அண்ணா 2 பலூன் 2 சாக்லேட் கொடுங்க. கொஞ்சம் பொறு தம்பி, இந்த பைய கணக்க முடிச்சிட்டு வரேன். இந்த இதை வச்சுக்க. தர வேண்டியதுல கழிச்சிட்டு கொடுக்க வேண்டியது கொடு. ஏய் வாய் மூடுறா. அது ஏன் பணம்? டேய், இது அவனோட காசு தானடா. வாய் மூடு. சோடா கொடு. கிளாஸுக்கு போடா. கிளாஸ் மரியாதையா பணத்தை கொடு. சீக்கிரம் கொடு. கிளாஸுக்கு போடாங்கறல. டேய், என்னடா பிரச்சனை? நான் அந்த ரவுடி பசங்க ஏதாவது பிரச்சனை பண்ணாங்களா? உன்கிட்ட பிரச்சனை பண்ணவங்கள சும்மா விட கூடாது. எங்க? வா, சொல்றேன் வாடா.
இவனுங்க கொட்டத்தை அடக்கிறதுக்கு சரியான ஆளு அந்த ஃபெரோஸ் தான். HM கிட்ட மட்டும் சொன்னா போதும். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்டா. ஃபர்ஸ்ட் நம்ம போய் ஃபெரோஸ் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடலாம் வா. சிஜோனா வேணாம் சிஜோனா, எதுக்கு தேவையில்லாம. இல்ல இவன் ரொம்ப நாளா இப்படி தாண்டா ஆட்டம் போட்டுட்டு இருக்கான். இவனெல்லாம் சும்மா ஃபுட்பால் உதைக்கிற மாதிரி உதைக்கணும். ஏய் இங்க கொடு, இங்க கொடு, என்கிட்ட கொடு, இங்க கொடு. என்னடா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? எங்க வீட்டு பக்கத்துல ஒரு அண்ணன் என்ன 2 கல்யாணம் பண்ணிருக்காரு. நீ இது எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்காத. டேய் தம்பி, என்னடா விளையாடுற? ஒழுங்கா விளையாடு. டேய் நீ மூடி உட்கார்றா. 2 டயர்லயும் காத்து போயிருச்சா? சத்தா இருக்குது தெரியக்கூடாது. தெரிஞ்சா ரொம்ப டென்ஷன் ஆயிருவான். புரியுதா? அவன் அப்பா பத்தி பேசலையா? அப்பா அம்மா பத்தி பேசினா கோவம் வரும். ஆமாமா சரிதான். ஃபெரோஸ் இங்க பாரு. என்னது? அந்த கர்ப்பமான வேலை தாண்டா எல்லாம். வழக்கம் போல இவன் கையில இருந்து காசெல்லாம் புடிங்கிட்டு இருக்கானுங்க. நிஜமாவாடா? நம்ம ஹெட்மாஸ்டர் கிட்ட போய் சொல்லலாம். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்டா. அவன் ஈஸியா எஸ்கேப் ஆயிடுவான். இவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுடா. இழுத்து புடிச்சு 4 அரை விட்டாதான் சரி வருவான். எதுக்குடா இப்ப தேவையில்லாம பேசிட்டு இருக்க? ஏய் நீ சும்மாறா. ஏய் என்னாச்சு? என்ன பிரச்சனை? நீ விளையாடிட்டு தானே இருக்க. பேசாம மூடி விளையாடு. இதை நாங்க பாத்துக்கிறோம் போ. ஓ ஃபெரோஸ் நீங்க வாயே. நீங்க வாடா. இங்க வாயே சொல்றேன். இங்க வாயே. வா. ஒரு முக்கியமான விஷயம் இருக்குடா. அத உன்கிட்ட சொன்னாதான் சரியா இருக்கும். அதான் கூப்பிட்டேன். டேய் மச்சான், இந்த சான்ஸை மட்டும் நீ மிஸ் பண்ணிடவே கூடாதுடா. இனிமே இந்த மாதிரி ஒரு சான்ஸ் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. முதல்ல உன் வருங்கால மச்சானை கரெக்ட் பண்ண பாடுறா. இல்லனா அவன் உனக்கு வருங்காலத்துல ஹெல்ப் பண்ண மாட்டான். நீ சொல்றதெல்லாம் சரிதான். டேய் என்னாச்சுடா? ஏன் இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? இத பாருடா, இவங்க 2 பேரும் சண்டையில நீ போக வேணாம் சரியா? அவங்க 2 பேருக்குள்ள சண்டை மட்டும் பார்க்கறான் இவன். அவங்க 2 பேரும் சண்டை போறத பார்த்துட்டு சந்தோஷப்பட நினைக்கிறான் இவன். அதான் இவன் ஆசைப்படுறான். வாடா. வேணா HM கிட்ட சொல்லலாம். வேணா சொன்னா கேளுண்ணா. என்னடா இதெல்லாம்? இன்னைக்கு இருக்குடி தீபாவளி. சொல்றா, காசு எவ்வளவு வச்சிருக்க? இல்லண்ணா. காசு இல்ல? இல்லையா? உன்கிட்ட இருக்கா? இல்லையா? சரி உன்கிட்ட இல்ல. சண்டை போடுறாங்க 2 பேரும் சண்டை போடுறாங்க. சீக்கிரம் சார் 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 அங்க ஃபெரோஸ் சண்டை போட்டுட்டு இருக்கான் சார். இன்னொரு பொண்ணு சண்டை போடுறாங்க சார் அங்க. சார் போங்க சார், சீக்கிரம் போங்க சார். சண்டையா? இவனுங்களெல்லாம் என்ன பண்றது? ஸ்கூலுக்கு படிக்க வராங்களா சண்டை போட்டுக்கிறாங்களா தெரியல. அவனை என்ன பண்றது? நிச்சயமா பனிஷ்மென்ட் கொடுத்தே ஆகணும். இல்லனா எல்லா பசங்களும் இதே மாதிரி வயலண்டா மாறிடுவானுங்க. ஆமா, இதை இப்படியே விட்டா சரியா வராது. அவனை சும்மா விடக்கூடாது. கண்டிப்பா பனிஷ்மென்ட் கொடுத்தே ஆகணும். ஆமா ஒன்னும் முடிவெடுக்க முடியலன்னா டிசியை கொடுத்து அனுப்புங்க. பேரண்ட்ஸ் கூப்பிடலாம், கூப்பிட்டு பேசலாம். ஆமா, அவங்களை கூப்பிட்டு சொன்னாதான் வீட்டுக்கு விஷயம் தெரியும். இதை சும்மா விடக்கூடாது. இப்படியே விட்டா நாளைக்கு இது பெரிய பிரச்சனை. இப்பவே கண்டிச்சு வைக்கணும். இல்லனா இவங்க 10வது படிக்கறாங்க, அவங்க வாழ்க்கையே போய்டும்ல. ஃபிரோஸ், ஏன் இப்படி பண்ண? நான் போறேன். எங்க போற? இந்த கையால தான் என் வாத்தியார நான் வேணும்னே பண்ணல. நடந்ததெல்லாம் போதும். இனிமே நான் ஸ்கூலுக்கு வர மாட்டேன். நான் போறேன். ஃபிரோஸ், நாளையிலேருந்து நீ எனக்காக வெயிட் பண்ண தேவையில்லை, சரியா? நான் வர மாட்டேன். என்ன சொல்ற? அப்படி சொல்லாத ஃபிரோஸ். நான் எழுதுனதெல்லாம் என்னோட ஃபீலிங்ஸ் தான். எனக்கு நீ வேணும், அந்த ஃபீலிங்ஸ் தான். இப்போ நான் போறதும் அந்த ஃபீலிங்ஸ்னால தான். உன்னோட வீட்டில் என்ன மாதிரி மாப்பிள்ளை பார்த்தாலும் நீ அதுக்கு ஒத்துக்க கூடாது. உண்மையா ஹர்ட் ஆன ஃபெரோஸோட ஃபீலிங்ஸ் தான் இது.
ஒரு நாள் நான் திரும்ப வருவேன். அதனால ஃபெரோஸ்க்கு சின்ன வயசுலேயே இப்படி ஒரு விஷயம் நடந்ததுனால அவன் அந்த ஊரை விட்டே போயிட்டான். ஃபெரோஸ் மும்பை சிட்டிக்கு வந்துட்டான். அந்தேரியில் வேலை தேடி அலைஞ்சிட்டு இருக்கும்போது அந்த ஊரில் பெரிய முதலாளியான நல்ல உள்ளம் கொண்ட கஃபூர் இவனுக்கு உதவி பண்ணாரு. ஃபெரோஸோட கதையை கேட்ட முதலாளி இவனுக்கு ரொம்பவே உதவி செய்ய ஆரம்பித்தார். வாழ்க்கை தொடர்ந்துச்சு. படிப்படியாக முன்னேறி அங்கேருந்து ஃபெரோஸ் வெளிநாட்டுக்கும் போனான். ஃபெரோஸோட வாழ்க்கையே மாறி போயிடுச்சு. இப்போ ஃபெரோஸுக்கு எந்த கவலையும் இல்லை. அவன் முன்னாடி பண்ண எல்லா தவறுகளுமே இப்போ சுத்தமாக மறந்து போயிடுச்சு. ஒரு முழு மனுஷனாக மாறிட்டான் ஃபெரோஸ். ஃபெரோஸோட ஞாபகத்திலே இருந்த ஜுபேரியா தனக்கு வந்த எந்த வரணையுமே ஏற்றுக்கல. அவன் ஞாபகத்திலேயே காத்துக்கிட்டு இருந்தா. தன்னுடைய நீண்ட நாள் காத்திருப்பு ஜுபேரியாவுக்கு இப்போ சந்தோஷத்தை கொடுக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் சொந்த ஊருக்கு திரும்பின ஃபெரோஸ் ஜுபேரியாவை கைப்பிடிச்சுக்கிட்டு மறுபடியும் துபாய்க்கு சந்தோஷமாக திரும்பிட்டான். வாழை மீனுக்கு வேளாங்கு மீனுக்கு கல்யாணம், அந்த செல்லாங்குனி கூட்டம் எல்லாம் ஊர்கோலம். வாழை மீனுக்கு வேளாங்கு மீனுக்கு கல்யாணம், அந்த செல்லாங்குனி கூட்டம் எல்லாம் ஊர்கோலம். இந்த மொபைல் ஃபோன் இந்த ஸ்கூல் காம்பவுண்ட்குள்ள அலோடு இல்ல. டீச்சர் ப்ளீஸ் டீச்சர். என்ன ப்ளீஸ்? உன்னோட பேரண்ட்ஸை கூட்டிட்டு வந்து என்னோட ஆஃபீஸ் ரூம்ல வந்து ஃபோனை வாங்கிக்கோ. எப்படி இருந்தாலும் அப்பா அம்மா வரத்தானே போறாங்க. இதை சேவ் பண்ணி போஸ்ட் பண்ணிடுறேன் மிஸ். ஈவினிங் ஆகும்போது 500 வியூவர்ஸ் வரும் மிஸ். நான் போஸ்ட் பண்ணிக்கிறேன், நீங்க ஆஃபீஸ்க்கு வாங்க. டீச்சர் லீவ் எடுக்கட்டுமா? 2 பேரும் இங்க வாங்க. நல்லா மாட்டின டீச்சர் நாங்க சும்மா விளையாட்டாதான் அப்படி பேசணும். ஓ அப்படியா? உன் வயசுல இந்த ஸ்கூல்ல படிச்சு வளர்ந்து வந்த பொண்ணு தான் நான். அதுவும் உங்களை விட திறமைசாலி பசங்களோட தான். அந்த திறமைசாலி தான் என்ன கல்யாணம் பண்ணிருக்கான் இப்போ. அதனால இந்த மாதிரி காமெடி எல்லாம் என்கிட்ட பண்ணக்கூடாது. சரி போங்க. என்னடா நீ சும்மா தேவையில்லாம தேவையாதெல்லாம். டீச்சர் ஆ என்ன டீச்சர், புது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க? ஏய் புது ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பரவாயில்ல, எல்லாம் திறமைசாலி தான். அப்புறம் டீச்சர்ஸ் டேக்கு நீங்கள் எஃபியில் போட்ட போஸ்ட்டை நான் பார்த்தேன். அது ரொம்ப நல்லா இருக்கு. நாசர் சாரை பற்றி தானே போட்டிருந்தீங்க. சார் ரொம்ப சந்தோஷப்பட்டார். இந்த குரு பக்தியை தான் எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். அன்னைக்கு தப்பு நடந்ததுனால தானே ஃபெரோஸ் ஊரை விட்டு போயிட்டான். நாசர் சார் அதெல்லாம் அன்னைக்கே மறந்துட்டார். ஆனால் சாருக்கு அந்த ஃபெரோஸோடைய ஞாபகம் வர்றதுக்காக இப்போவும் இடது கண்ணில் மார்க் இருக்கு. மார்க் எல்லாம் உடம்புல மட்டும் தானே சார், மனசுல ஒன்றும் இருக்காதுல்ல. ஆமாம், எப்போ தான் அந்த ஃபெரோஸ் இங்கே வருவான்? அது அவன் வந்த உடனே அந்த பேட்ஜோட கெட் டுகெதர் பண்ண போறான்னு கேள்விப்பட்டேன். ஆமா, அடுத்த புதன்கிழமை வராங்க. நான் கேட்டதா சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன் சார். அட்மாஸ்பியர் நல்லா இருக்குல்ல இங்க? இதோ அந்த பில்டிங் தான் டி பிளாக். கம்ப்யூட்டர்லாம் இருக்கு. ஓகே. நேத்து தான் இனாகிரேஷன் முடிச்சது. ஓஹோ. இங்க டோட்டல் ஸ்டூடெண்ட் எவ்வளோ? ஒரு 3000 பேர். இந்த ஏரியாவில் நம்பர் 1 ஸ்கூல் இது. ஓஹோ. இங்க படிச்சவங்க நிறைய பேர் இப்ப செலிபிரிட்டியா இருக்காங்க. கொஞ்சம் வழி விடுங்க, நான் போய்க்கிறேன். சரி சரி போங்க. சார் சார் சார். ஸ்டூடெண்ட் எல்லாம் சாரை பார்த்தோன்னு இப்படி பயப்படுறாங்க.
அவ்வளோ மரியாதைலாம் இல்லை, வெறும் நடிப்பு தான் அதெல்லாம். காமெடி பீஸு. அந்த பசங்களும் நடிக்கிறாங்க. இது எல்லாமே நடிப்பா? அதை தான் சொல்கிறேன். இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா நமக்கு பைத்தியம் பிடிச்சிடும். இங்க வந்திருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் ரொம்ப நன்றி. இங்க நடந்துட்டு இருக்கிற இந்த கிராண்ட் நிகழ்ச்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை குறிக்கிறேன். இந்த சந்தோஷமான நேரத்துல நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்ததான் நம்ம இப்போ நாசர் சாருக்கு பொன்னாட போத்த போறோம். அதுக்காக பிடிஏ பிரசிடென்ட் சசீந்திரன் சாரை அன்போடு நாம அழைக்கிறோம். எங்கடா அவனை இன்னும் காணோம்? ஹாஸ்பிட்டலுக்கு போய் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு வரணும்ல, டைம் ஆயிடும். ஆஹா. சேது, நீ இந்த டீலாம் ரெடி பண்ணிட்டியா? என்ன கேள்வி இது? அதெல்லாம் எப்பவோ ரெடி. அப்புறம் மற்ற விஷயம்லாம்? அந்த விஷயமா அதெல்லாம் எப்பவோ ரெடி. சிஜு எங்க? ஓகே, சிஜு அங்க இருக்கான் பாரு. அங்கயா? டேய், நீ இங்க தான் உட்கார்ந்திருக்க. வாடா, உனக்கு நிறைய வேலை இருக்கு. வா. பெல் பட்டன் வாத்தியாரா? இந்த ஊருக்குள்ள வேலைய விட்டுட்டு நீ அங்க சேர்ல உட்கார்ந்துட்டு என்ன பண்ற? விடுடா, நானே வரேன்டா, பாத்துக்கலாம். வண்டி எடுத்துக்கிட்டு இப்படி வாங்க, இப்படி வாங்க, இப்படி வாங்க. நேரா போங்க, ஸ்டேஜுக்கு பக்கத்துல போங்க. அங்க போ போ. அப்படியே நேரா போய் ஸ்டேஜுக்கு பின்னால நிறுத்துங்க. போங்க. முன்னாடி போங்க. பாத்து வாங்க வாங்க வாங்க. நேரா போ. டேய் டேய் டேய். ஓரம். ஏ போ போ போ. அப்படியே நேரா போய்க்க. இது எல்லாமே பசங்களோட இன்ட்ரெஸ்ட் தானே, நம்ம எதுக்கு தடையா நிக்கணும்? அதனால தான் ஓகேன்னு சொல்லிட்டேன். சார், முதல்ல டீயை கொண்டு வர சொல்லுங்க. எடுத்துட்டு வரேன் சார். உட்காருங்க. கரெக்டா டீச்சர் டீ குடிக்கிற நேரத்துல நான் வந்துட்டேன். எதுக்கு இப்படி பேசுறீங்க? ஹலோ. ஹலோ ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே சார். இது நம்ம ஃபெரோஸ் தானே? நான் தான் சார். என்னடா ஸ்பீச்சோட நிக்கிற? அது வந்து சார், சந்தோஷம். சுபேரியா டீச்சருக்கு இந்நேரம் டெலிவரி ஆயிருக்கும்ல? ஆமா ஆமா சார். சந்தோஷம்டா. அப்படின்னா அப்பா ஆயிட்டேன்னு சொல்லு. ஆமா. தேங்க்யூ. ஓகே சத்யம் சார், எடுத்துக்கோங்க. என்னடா குரூப்ல முக்கியமான ஆளை காணுமேன்னு பார்த்தேன். வந்துட்டியா? லட்டு வேற கொடுத்துட்டு சுகர் இருக்குப்பா எனக்கு. ஒரு நாள் தானே சார். சார் என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். ஃபெரோஸ் ஆனா பொண்ணா? ஆம்பளை பையன் தான். இந்தாங்க டீச்சர். ஃபெரோஸ், இது மட்டும் போதாது. ஓ, என்ன டெலிவரி? இல்ல சார், ட்ரீட். சார் எடுத்துக்கோங்க சார். ஓ, அப்புறம் நம்ம பெல் பாட்டம் சார் வந்துருக்காங்க. வெளில இருக்காரு. அங்கே தான் நிற்கிறாரு. சுகர் ஒன்றும் இல்லைல்ல? இல்ல சார். சார், அன்னைக்கு தெரியாம நடந்துருச்சு, என்ன மன்னிச்சிருங்க. இங்க பாரு கண்ணா, சின்ன பசங்க என்ன தப்பு பண்ணாலும் அதை மன்னிக்கிறதுக்குன்னு ஒரு சில பேர் இருக்காங்கடா. அவங்க தான் பேரண்ட்ஸ். அந்த மாதிரி தான்டா டீச்சர்ஸும். வீட்டில இருந்து கிளம்பி ஸ்கூலுக்குள்ள வந்த உடனே நீங்களும் எங்க குழந்தைங்க தான்டா. ஏய், என்னடா இது குழந்தை மாதிரி அழற? பரவாயில்ல, விடுறா. என்ன இங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரே பாச பிணைப்பா இருக்கு. அங்க எல்லாரும் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க எங்க நிக்கிறீங்க? என்னடா இன்னும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்களா இல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்களா? பழைய வில்லன்கள்லாம் இப்ப நல்ல ரோல் பண்றோம் சார். சரி வாங்க ஸ்டேஜுக்கு போவோம். அங்க எல்லாரும் உங்களுக்காக காத்திருக்கிறாங்க. நீங்க வாங்க எல்லாரும் போங்க, அங்க போலாம். டீச்சர்ஸ் வாங்க போலாம். நீங்களும் வாங்க சார். அடிச்சு பிடிச்சி விளையாடிக்கிட்டு, தகராறு பண்ணிக்கிட்டு, கேலி பண்ணிக்கிட்டு, இப்படி வாழ்ந்து விளையாண்ட இந்த பகுதிகள் இப்போ எங்களுக்கு மலரும் நினைவுகளாக எங்கள் மனசில் இன்னும் ஆழமாக இருக்குது. இதில் வேதனையான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. எங்களோட மாஸ்டரோட கண்ணு பாதிக்கப்பட்டதுக்கு நாங்கள் தான் காரணம்.
அந்த ஒரு சம்பவம் தான் எங்க மனநிலையை மாத்தி ஒரு நல்ல மாணவர்களா எங்களை ஒரு அந்தஸ்தான நிலைமைக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கு. என்னோட பழைய நண்பர்களை இப்ப நாங்க சந்திக்கிறோம். பழைய நட்போட அதே சந்தோஷத்தோட இப்ப இருக்கோம். ரிஷி சொன்னதெல்லாம் உண்மைதான். நம்ம எல்லாருக்கும் தெரியும், பண பிரச்சனை இல்லாம யாராவது இருக்காங்கன்னா நம்பவே முடியாது. பணம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கிடைக்கும், அது இல்லாதவங்களுக்கு பசியும் பட்டினியும் தான் மிச்சம். கேன்சர் பேஷண்ட்ஸ், அப்புறம் கிட்னி ஃபெயிலியர்ஸ், கூலி வேலை செஞ்சு 2 வேளை சாப்பாடுக்கே கஷ்டப்படுறவங்க நிறைய இருக்காங்க. அதே மாதிரி நோய் வந்து படுக்கையில் இருக்கிறவங்க, மூச்சு விட கஷ்டப்படுறவங்க, இவங்கெல்லாம் பணம் இல்லாம கஷ்டப்படுறவங்க. அவங்க அனுபவிக்கிற வேதனை, அவங்க மனசுல இருக்கிற வலி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி இருக்கிற மக்களுக்கெல்லாம் நாங்க உதவி பண்ண முடிவு பண்ணியிருக்கோம். அது என்னன்னா சிகிச்சைக்கு உதவும் கமிட்டி. நாங்க அன்னைக்கு நம்ம ஸ்கூல் நமக்கு எடுத்திருக்கோம். அதுக்காக நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு யூனியன் கிரியேட் பண்ணியிருக்கோம். நட்புன்னு நாங்க இதுக்கு பேர் வச்சிருக்கோம், நட்பு சிகிச்சைக்கு உதவும் கமிட்டி. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்க நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு உதவதான் நாங்க இதை ஆரம்பிச்சிருக்கோம். இது எதுக்காகன்னா எங்களை ரோல் மாடல் எடுத்துக்கிட்டு புதிய தலைமுறை சாதிக்கணும்னு என்னோட ஆள் மனசுல இருந்து நான் வேண்டிக்கிறேன். இதுக்கு மேல டீச்சர்ஸோட ப்ரேயர்ஸும் நமக்கு தேவை. அதுக்கான செக்லீஃபை வாங்கிக்கிறதுக்காக எங்களோட ஃபேவரட் சார் நாசர் சாரை வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஜோன், அதை கொண்டு வா. மாஸ்டர் முன்னாடி போங்க. சார் சார் வாங்க சார், வாங்க. இந்தாங்க, இதை பிடிச்சிக்கோங்க. இந்த தருணத்தை பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சொல்ல போனா இது ரெட்டை இனிப்புன்னு சொல்லலாம். சார், டபுள் இல்ல, ட்ரிபிள். கடவுளுடைய அருளால எல்லாம் நல்லபடியா நடந்துருச்சு. இதை அங்க கொண்டு போய் வச்சிருங்க. மனசுக்கு சந்தோஷம் கொடுக்கிற பொருள்லாம் நான் சேகரிச்சு வைக்கிறது வழக்கம். அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் கொடுக்கிற பொருள் தான் இது. உங்க குரூப்லயே நீங்க ரொம்ப செல்லமா பெருச்சாலின்னு கூப்பிடுற அவன் பெருச்சாலி மாதிரியே ஒளிஞ்சிட்டு நிக்கிறான் பாருங்க. இவன் அன்னைக்கு என்கிட்ட கொடுத்த கடிதம் தான் இது. இது வந்து இவன் எழுதுனது இல்ல, இது நம்ம ஜுபேரியா ஃபெரோஸு கொடுத்த லவ் லெட்டர். இதை எப்படியோ அவங்க கிட்ட இருந்து திருடி இந்த திருடன் என்கிட்ட கொடுத்துட்டான். அதை இன்னும் நான் பாதுகாத்துக்கிட்டு வரேன். வாழ்க்கையில எல்லாருக்குமே எப்பவுமே ஒரு சந்தோஷமான தருணம் இருக்கும். இப்போ நான் ஒண்ணு பண்ண போறேன். இதை இப்போ யார் வேணாலும் படிக்கலாம். சின்ன வயசுல நம்ம பண்ண குறும்புகளை அப்பப்போ அசை போட்டு பார்க்கறதுல இருக்கிற சந்தோஷம் நிச்சயமா வேற எதுலையுமே கிடைக்காது. அது லிவ் ஃபார் லாங். கடவுள் நம்ம முன்னாடி வந்து திடீர்னு உனக்கு என்ன வர வேணும்னு கேட்டா நம்ம கேட்குற ஒன்னே ஒன்று அந்த சின்ன வயசு பருவம் மட்டும்தான். பருவம் பூக்கது, இதயம் வேர்க்கது, அழகு பூமுகம் மலர்வதா, தப்பும் வேளையில் தப்பாமல் என்னுள்ளே வானமாகும் மேகமே, மேகமாகும் தூறலே. பார்வையிலே நெஞ்சில் வானவில் வண்ணங்கள், உன்னது வார்த்தையிலே நெஞ்சில் பாடாத ராகங்கள். பூவின் வண்ணங்களும் பூக்கா, பூவின் வண்ணங்களும், பூவின் வாசனையும் பூக்கா, பூவின் வாசனையும். பூவை தேடும் தென்றல் காற்று, என்னை தேடும் முந்தன் மூச்சு, ரெண்டும் சேர்ந்து வண்ணம் கூடியதோ. உந்தன் பார்வை, உந்தன் வார்த்தை, எந்தன் வாடும் எந்தன் காகம்,
ஒன்றாய் பூட்டியதோ